ஓட்டுக்காக நடனமாட சொன்னாலும் பிரதமர் மோடி நடனமாடுவார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் கலந்து கொண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் முசாஃபர்பூரில் நடைபெற்றது. இதில் பேசிய ராகுல் காந்தி, பீகார் மக்கள் குரலுடன் கூடிய அரசு அமையாமல் இருக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பாஜக கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நிதிஷின் ரிமோட் கண்ட்ரோல் பாஜகவின் கைகளில் உள்ளதாக விமர்சித்த ராகுல் காந்தி, அதனை 3 அல்லது 4 பேர் கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். मोदी जी आइए, स्टेज पे आइए, भाषण मत दीजिए, डांस कर दीजिए, हम आपको वोट देंगे, देखना कर देंगे. जो भी करवाना है करवा लो चुनाव से पहले, जो भी करवाना है चुनाव से पहले करवा लो. चुनाव के बाद नरेंद्र मोदी नहीं दिखाई देंगे. இதைத் தொடர்ந்து பேசிய ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமாரின் 20 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்பும் நரேந்திர மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகும் பீகார் நாட்டின் ஏழ்மையான மாநிலமாகவே உள்ளது என்றார். பீகாரில் அதிக வேலையின்மை மற்றும் இடம்பெயர்வு உள்ளதாக குற்றம் சாட்டிய தேஜஸ்வி, தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 20 நாட்களுக்குள் அரசு வேலை இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு வேலை வழங்க சட்டம் இயற்றப்படும் என்று அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.